என்ன தீபக் நல்லா இருக்க? என்ன பண்ற? சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தீபக். சரி, ஒரு வீடியோ பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல வந்துச்சு? என்ன வீடியோ? ஒரு குழந்தைங்க டாய்லெட் கழுவி விட்டாங்கண்ணா. எந்த ஊருன்னு தெரியுமா? தெரியாது. எந்த ஊரு? அந்த மல்லாக்கோட்டைன்னு சொல்லி ஊருண்ணா. சரி. ஊரு என்னமோ ஒரு சிங்கம் புணரியோ ஏதோ ஊர் பேரு. அங்க ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்கூல்ல குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க 2வது 3வது படிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சைஸ் இருக்குதுங்க. அந்த குழந்தைங்களை போய் அவங்க யூஸ் பண்ற பாத்ரூம் அவங்க கழுவி விட்டுக்கிறாங்கண்ணா. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களையா? ஆமாண்ணா. எப்படி இருக்குது பாருங்க கல்வியோட நிலைமை. கல்வி வியாபாரமானது தானே இதுக்கு காரணம். என்ன தீபக், குழந்தைங்களே கழுவி விடுறாங்களா? அவங்க குழந்தைங்க பண்ண விடுவாங்களா? அப்படி சரி, இத ஒழிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? ஆனா இது ஒழிக்கிறதுக்கு ஒரே வழிதானா இருக்கு. இந்த திராவிட ஆட்சியாளர்ல இந்த ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்தணும். இப்ப சீமான் அண்ணங்கிறாருல கல்வி முறையிலயும் மாற்றம் வேணுங்கிறாரு. எப்படி? அரும்பு மொட்டு மலர்னு சின்ன குழந்தைங்க மேல படிப்பை திணிக்காம அவங்க சுவைச்சு உண்ற ஒரு பழம் போல அவங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறாரு. அப்ப குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கான ஆர்வம் கூடும். அது போல கல்வி, இந்த ஆரம்ப கல்வி இது வரைக்கும் முடிச்சுட்டு ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமான கல்வி. அப்படின்னா தாய்மொழியிலேயே நம்ம கல்வி கற்கும் போது எல்லா துறையிலும் பெரிய மனிதரா வருவோம். அப்படித்தான் மயில்சாமி அண்ணா துறையில இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் எல்லாருமே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா, கல்வி முறையில மாற்றம் வேணுங்கிறாருல. எப்படி மாற்றுவாரு? மாற்றத்தை மக்கள் விதைக்கணும்ல. கண்டிப்பா மாற்றத்துக்கு மக்கள் வாக்கு செலுத்தணும்ல. மாறி மாறி அதிமுக திமுக திமுக அதிமுக மாற்றி வாக்கு போட முடியாதுல்ல. கண்டிப்பா. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு போயிடணும். அங்க போயிட்டோம்னா மாற்றத்தை அவர் பார்த்துப்பாரு. அண்ணன் சீமான் பார்த்துப்பாரு. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. நம்ம அவர் கையில கொடுத்துடலாம். அவர் பார்த்துப்பாரு இவர்களை. அப்படியாப்பா? இவ்வளவு திட்டங்கள் அண்ணன் வச்சிருக்காரா? சரி, கண்டிப்பா அந்த மாநாட்டுக்கு நான் குடும்பத்தோட வந்துடுறேன்பா. கண்டிப்பா குழந்தைங்களோட வாங்கினேன், வீட்டு பெண்களோட வாங்க. இப்படி எல்லாரும் குடும்பமா கிளம்பி வந்துட்டோம்னா மாற்றம் நம்ம கிட்ட வந்து தொடங்கிடும். நாடு முழுக்க மாற்றம் ஆயிடும். மாற்றம் உங்ககிட்டயும் என்கிட்டயும் நம்ம குடும்பத்துல இருந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து தொடங்கிருச்சுன்னா இங்க எல்லாமே மாறிடும். வெறும் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லாம அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த மண்ணில விதைக்கப்படும். அதுக்கான விதை ஊன்றனாலதான் இந்த பிப்ரவரி 21 கண்டிப்பா வாங்க போலாம். கண்டிப்பா நானும் வரேன். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.